நானும் பிச்சை எடுக்கணுமா? இவங்க வந்து ஓட்டு கேட்கும் போது என்ன பண்றாங்க? எல்லா தப்பையும் பண்ணிட்டு 500 1000 கொடுத்து ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அதான் என்ன பண்றாங்க? 1000 ரூபாய் உரிமை தொகை. அந்த 1000 ரூபாய் யாருது? உங்க வீட்டுக்காரங்க அங்க போய் டாஸ்மாக்ல குடிச்ச 1000 ரூபாய், உங்க அண்ணன் தம்பி குடிச்ச 1000 ரூபாய் தான் உங்க வீட்டுக்கு திருப்பி வருது. வேற எப்படி வருது? வேற எங்க இருந்து கொண்டு வராங்க? டாஸ்மாக் பணம் தான். எது கேட்டாலும் டாஸ்மாக் தான் தமிழ்நாட்டே நடத்துது அப்படின்றாங்க. அந்த சாராயத்தை கொடுத்து குடும்பத்தெல்லாம் குட்டிச்சவராக்கிட்டு அந்த 1000 ரூபாய் கொண்டு ஏமாத்தி 500 ரூபாய் எலெக்ஷன் போது கொடுத்து ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் ஏமாறுவீங்களா? நீங்க ஏமாறாதீங்க. ஏன்னா இன்னொரு தலைமுறை இருக்குது. இதோ குட்டி குட்டி குழந்தைங்க. இந்த குழந்தைங்க பாதுகாப்பா வெளியில போகணும். பாதுகாப்பா நம்ம பொம்பளை பசங்க வெளியில போனோம், போயிட்டு படிச்சுட்டு வரணும், வேலைக்கு போயிட்டு வரணும், கல்லூரிக்கு போயிட்டு வரணும். ஆனா வரத்துக்குள்ளேயே எவனா குடி போதையில அதை தூக்கின்னு போயிட்டா என்ன பண்றது? யாராவது கஞ்சா போதையில பொம்பளை பசங்களை கேலி பண்ணா வன்முறை செய்தா என்ன செய்யுது? பயத்திலேயே தான் இருக்கணும். எத்தனை பேர் பொம்பளை குழந்தைங்க வச்சிருக்கீங்க? எல்லாரும் நானும். எப்படி போயிட்டு வர வரைக்கும் எப்படி இருக்கும்? வயிற்றுல நெருப்ப கட்டி நிற்போம். அதானே உண்மை. அப்படி இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும். நம்ம இதுக்கா இவங்களெல்லாம் ஓட்டு போட்டு மந்திரிகளாகவும் அமைச்சர்களாகவும் ஆக்குனது? ஸ்கூலை மூடுறீங்க. 208 ஸ்கூலை மூட்டிட்டீங்களே. அரசாங்க பள்ளிக்கூடங்களை எதுக்கு மூடுறீங்க? பசங்க அங்கதானே நல்லா படிப்பாங்க. அத கூட கிடையாது. பள்ளிக்கூடத்துல டீச்சர் இல்ல, ஆஸ்பத்திரியில செவிலியர்கள் இல்ல, மருத்துவர்கள் இல்ல. இப்ப திருத்தணியில பெரிய அரசு மருத்துவமனை இருக்கு. எல்லாரும் போறீங்களா? அங்க பெரிய பெரிய பில்டிங் இருக்கா? ஆனா டாக்டருங்க இல்லையா? என்ன சொல்லிடுறாங்க? பெரிய நோய் வந்தா என்ன பண்ணணும்? திருவள்ளூர் போங்க, திருத்தணி சென்னைக்கு போங்க. என்னது இது? திருத்தணி எவ்வளவு பெரிய ஊரு. இங்கெல்லாம் நீங்க அரசு மருத்துவமனை நல்லா தரம் உயர்த்தின அப்படின்னு அனௌன்ஸ்மெண்டோட நிக்குது. தரமெல்லாம் உயர்த்தவே இல்லை, மருத்துவர்கள் போடல.